பூசணிக்கா மண்டையா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு? அட மோட்டு என் உயிர் நண்பா, ஒரு வாட்டி இந்த மிஷினோட சீட்ல கொஞ்சம் உட்காந்துதான் பாரு. இது என்னோட புது கண்டுபிடிப்புப்பா. ரொம்ப ஜாலியா இருக்கும். இதுல உட்கார்ந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? பிளைட்ல உட்கார்ந்த மாதிரியே இருக்கும். சும்மா உட்கார்ந்துதான் பாருப்பா, ட்ரை பண்ணு. ரொம்ப நல்ல விஷயம் சொன்னடா பூசணிக்கா மண்டையா. உட்காந்துட்டா போச்சு. மோட்டு சீக்கிரமா எந்திரிச்சு வெளியில வாடா. டாக்டர் ஜட்கா சார் உன்னை உட்கார வச்சு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாரு போல இருக்கு. வாடா. இல்ல மோட்டோ, நீ அப்படியே உட்காரப்பா. சீட்டு பெல்ட்டையும் போட்டுக்கோ. இது செம ஜாலியா இருக்குமாப்பா. மோட்டு என் உயிருக்கு உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா, நான் இந்த மிஷினை வச்சு மனுஷனோட பரிணாம வளர்ச்சியை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த மிஷினை வச்சு மனுஷனை திரும்ப அந்த பழைய யுகத்துக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. எப்படி மனுஷன் குரங்குல இருந்து மனுஷனா மாறினான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கஜா மோட்டோ, டாக்டர் ஜட்கா சொல்றதோ சரிதானப்பா. இப்போ கூட உனக்கும் நம்பிக்கை இல்லையா? நீ அதை நேரடியா பாருப்பா. கூத்துட்டு போயிட்டாங்க மோட்டு, கூத்துட்டு போயிட்டாங்க. ஓ அம்மா அம்மா அம்மா. என்ன தண்டா பண்ற? அம்மா என்ன ஆவி இவ்வளவு நேரம் சொல்றான்? அட நண்பா, மோட்டு குரங்கா மாறிட்டியப்பா. என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு நண்பா, சக்சஸ் ஆயிடுச்சு. ஆமா, பாத்ரூம் மாதிரி ஆயிட்டான். டேய் டேய் பூசணிக்கா மண்டையா, நீ ஜெயிச்சுட்டடா, ஜெயிச்சுட்ட. அந்த சந்தோஷத்தை கொண்டாட என் கிட்ட வாய. உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். சீக்கிரமா வாடா மண்டை. போங்க, நீங்க வருவீங்க. ஆமாண்டா மண்டை, நீ ரொம்பதான் ஆராய்ச்சி பண்ற. ரொம்பதான் பண்ற. இதை காப்பாத்துங்க நண்பா. இந்த மாதிரி அடிக்கிற விஷயத்துல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. எனக்கு இப்படி அடி வாங்கி பழக்கம் இல்லையா? ஊட்டுறியா ஊட்டுறியா? அம்மா ஊட்டுருப்பா. வலிக்குதியா?